என்னம்மா இன்னும் யோசிச்சுட்டு இருக்க? இங்க இருந்தா நம்ம மான மரியாதை எல்லாமே போயிடும். இந்த மாதிரி ஆளுங்களோட யாரு இருப்பாங்க? இந்த உலகம் ரொம்ப பெருசுமா, வா போலாம். போகாதீங்க சித்தி. எங்க அப்பா தெரியாம பேசிட்டு இருக்காரு. அவருக்கு எல்லாத்தையும் நான் பேசி புரிய வைக்கிறேன். எல்லாம் சரியாயிடும். நீ மட்டும் உள்ளவா. உன் பொண்டாட்டி வேணான்னா என்னன்னா அர்த்தம்? அவளை நடுத்தருவுல நிறுத்திட்டு நான் மட்டும் உன் வீட்டுல வந்து இருக்கணுமா? எனக்கு தெரியாத உன்னை பத்தி. எல்லாருக்கும் சாப்பாடு போட்டா பணம் நிறைய செலவாகும் என்ற எண்ணம். கஞ்சே பேசினாரி. தேவையில்லாம ஓவரா பேசுறா கொன்னுடுவேன். ஒரு தடவை இல்ல 10 தடவை சொல்லுவேன். கஞ்சே பேசினாரி, கஞ்சே பேசினாரி. மரியாதையா இந்த வீட்டை விட்டு இப்பவே வெளியே போயிடு. போடா சோம்பேறி. அண்ணா நீயாவது சொல்லு. நீ பேசாத. நீங்களா காரியவாதிங்க. மகளா நிக்காதவா. இந்த ஊர்ல இவன் வீடு மட்டும் தான் இருக்கா? சித்தப்பா வேண்டாம் சித்தப்பா, போகாதீங்க. ஏய் விரி, நீ யாரடி எங்களை போக வேணாம் சொல்றதுக்கு? இனிமே உங்களுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமே இல்ல. ஏய் என்ன வேணாலும் பேச, தேவியை திட்டாத. சரி, நீங்க 2 பேரும் இவகிட்டே இருந்து சாவுங்க. ஏய் ஓங்கி ஒண்ணு விட்டா. தயவு செஞ்சு உங்க சண்டை நிறுத்துங்க. தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க. அவளைய விடுங்கய்யா. எப்பேற்பட்ட இறக்க குணம் உள்ளவனா இருந்தாலும் வாசுவ பார்த்த உடனே அடிக்கணுங்கிற எண்ணத்துல தான் இருக்காங்க. ஏன்னா ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல ஊர்ல இருக்கிறவங்க நிறைய பேர் அவன் ஏமாத்திருக்கான். அதான் சதாசிவம் கூட வாசுவ வீட்டுக்குள்ளேயே சேர்க்கல. என்னானாலும் இதை இப்படியே விடக்கூடாது. எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் சில நேரத்துல அதையெல்லாம் மறந்து ரத்த சம்பந்தம் ஒன்னா சேர்ந்துடும். அந்த வாசுக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்கணும் கோபால். நீங்க இனிமே அவனோட அடிவை மட்டும்தான் பாப்பீங்க. அந்த சதாசிவம் எதையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போற குணம் கிடையாது. அவனுக்கு இந்த சென்டிமெண்ட் எல்லாம் பிடிக்காது. அதுக்கு தான் அங்க இருக்காங்களே பார்வதியும் தேவியும், அந்த மெண்டலுக்கு புத்தி சொல்லி சேர்த்து வைக்கிறதுக்கு. நீங்க நம்புறீங்களோ நம்பலீங்களோ தெரியல, அந்த வாசுவோட குடும்பம் சதாசிவம் வீட்டுல நிரந்தரமா தங்கணும்னா அந்த அம்மனே கீழே இறங்கி வந்தாதான் அது நடக்கும். நீ ஏன்டா குறுக்கல பூந்து கண்டதையும் பேசிக்கிட்டு இருக்க? இதெல்லாம் பெரியவங்க விஷயம். நீ தேவையில்லாம மூக்க நுழைக்காத. அதுக்காக எங்க அம்மாவை தெருவில் நிக்க சொல்றான் அந்த ஆளு. அதை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? என்னைக்காவது ஒரு நாள் உங்க அண்ணன் ஒரு கை பாத்துக்கிறேன். என்னடா பெரியவங்க சின்னவங்க மரியாதை இல்லாம ஓவரா பேசுற? கொன்றுவான் உன்னை. அவன் யாரு எங்க அம்மாவை தெருவுக்கு போக சொல்றதுக்கு? நான் யாரையும் சும்மா விட மாட்டேன். நான் என்ன செய்யறேன்னு பாத்துக்கிட்டே இருங்க. பாருமா எங்க அப்பா எவ்வளவு அநியாயம் பண்ணிட்டு இருக்காரு. பாவம் சித்தப்பா. எப்படியாவது சித்தப்பாவையும் சித்தியையும் நம்ம வீட்லயே இருக்கிற மாதிரி ஏதாவது செய்யுமா? ரத்த சம்பந்தங்கிறது அவ்வளவு சீக்கிரம் விட்டு போயிடாது. நீ கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். ஆமாண்டா, நீ சொல்றதுதான் சரி. பிளாட்பாரத்துல படுக்கிறதா இருந்தாலும் பெட்டியும் படுக்கையும் தேவையில்ல. இரு எடுத்துட்டு வரேன். உனக்கு எதை ஞாபகப்படுத்தாலும் பிரயோஜனம் இல்ல. நம்ம அம்மா போனதுக்கு அப்புறம் நீ ஒரு விஷயம் சொன்ன. நாம 2 பேரும் என்னைக்கும் பிரியவே கூடாது. உன்னை கடைசி வரைக்கும் நான் பாத்துக்கிறேன்னு சொன்ன. நாம சின்ன பசங்களாவே இருந்திருக்கணும். பெரியவங்களா இருக்கவே கூடாது. சின்ன வயசுல எவ்வளவு நல்லவனா இருந்த. பெத்த தாய் கூட என்ன அந்த அளவுக்கு பாத்துக்கல. அம்மா உனக்கு ஒரு சட்டை வாங்கி கொடுத்தா, நீ வேலை பார்த்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசுல எனக்கு வாங்கி கொடுப்ப. எல்லாத்தையும் மறந்துட்டியா? இப்ப பாசமே தேவையில்லைங்கிற. இனிமே நமக்கு யாருமே கிடையாது சதானந்தா. என்னம்மா இப்படி எல்லாம் பேசுறாங்க? நீ எல்லாம் சரியாயிடும் சொன்ன. அழாதம்மா. மனஸ்தாபம் இருக்கும்போது பேசினா நடந்து முடிஞ்சதை எல்லாம் ஞாபகப்படுத்தி மனசுல இருக்கிற கஷ்டம் எல்லாம் தீர்ந்து போயிடும். இரு பார்க்கலாம். அதான் எல்லாம் சரியாயிடும் சொன்னேன்ல. அது ஏதோ சீக்கிரமா செய்யுமா. இனிமே ஞாபகப்படுத்தி பிரயோஜனம் இல்ல. நான் கிளம்புறேன். லக்ஷ்மணனோட அண்ணன் தான் ராமன். நாளைக்கே உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா, நான் ஒன்னும் சாபம் கொடுக்கல. அப்படி ஏதாவது நடந்தா நான் உனக்கு அண்ணனா இருப்பேன். நான் கிளம்புறேன். நான் உன் காலை பிடிச்சு கேக்குறேம்மா, நீ ஏதாவது செய்யுமா. சித்தப்பா ரொம்ப பாவமா. அவங்க எங்க போவாங்க? அவர் சொன்னதை கேட்டீங்களா? உங்க தம்பி உங்க மேல உயிரையே வச்சிருக்காரு. தீபாவளி அன்னைக்கு சின்ன பையன் மாதிரி உங்க பின்னாடியே சுத்தினாரு. நீங்க ஜெயில இருக்கும்போது யாருக்கும் தெரியாம முகத்தை மறைச்சுக்கிட்டு அழுதாரு. அண்ணன் சீக்கிரம் வெளியில வந்துடணும், சீக்கிரம் வெளியில வந்துடணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அண்ணா
புது சட்டை பண்டிகைக்காக உனக்கு கொடுக்கணும்னு வாங்கினேன். இதுக்கு காசு எது? கொஞ்சம் கூட இறக்கப்படாம பேசிட்டேன். இப்பதான் எனக்கே புரியுது. வாடா வாசு, நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்தே இருப்போம். நடக்கிறதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். வா. நீ சொன்னது உண்மைதாமா. அப்பா உடனே மாறிட்டாரு. பாரு, சித்தப்பாவை வீட்டுக்கு கூப்பிடுறாரு. நீங்க திட்டினா நாங்க அதை பொறுத்துக்கணும். தூர் துப்பினாலும் அதை தொடச்சுக்கணும். மன்னிச்சிருன்னு கேட்டா உடனே மன்னிச்சிடணும்ல. ஏண்டி பழசெல்லாம் பேசுற? அண்ணன் தான் மனசு மாறிட்டாருல. உனக்கு ரோஷன்றதே இல்லல்ல. சதானந்தா, நமக்குள்ள எல்லாம் மனசாம இருக்க கூடாதுப்பா. இப்ப நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டோம்ல, இனி ஏன்பா கோவப்படுற? வா, நம்ம வீட்டுக்கு போலாம். அம்மா, நீ வேணா அப்பா கூட இரு, நான் போறேன். என்னால ரோஷன் கேட்டு இங்கெல்லாம் இருக்க முடியாது. ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. எங்களுக்கு ஆம்பளை பையன் இல்ல. எனக்கு எல்லாமே நீதான் நினைச்சிட்டு இருந்த. எனக்கு நல்ல மரியாதை கொடுத்துடா. கண்ணீர்னால அவமானத்தை துடைக்க முடியாது. நான் போறேம்மா. போகாதடா, சொன்னா கேளு. எங்களை விட்டுட்டு நீ போயிடாதுடா. நான் ஒன்னும் சுடுகாட்டுக்கு போல. நீ எப்பவுமே என் மனசுலதாம்மா இருப்ப. நீ மட்டும்தாம்மா எனக்கு எல்லாமே. இந்த ஆளெல்லாம் நம்பாதம்மா. வேலை செஞ்சு வாழ்றதுக்கு துப்பு இல்ல. உன் புருஷனுக்கு கொஞ்சமாவது ரோஷம் இருந்தா தானே. எங்களுக்காக இல்லைன்னாலும் உங்க அம்மாக்காக எங்க கூட இருங்கண்ணா.